கோவை மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் 208.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக வணக்கம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கோவை மாநகராட்சிக்கு வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் செம்மொழி பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டு பணிகள் துவங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாக பகுதியில் 125 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைத்திட முதல் கட்டமாக 45 ஏக்கர் நிலப்பரப்பில் உலக தரத்திலான செம்மொழி பூங்கா அமைப்பதற்கு 208.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அனுமதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செம்மொழி பூங்காவில் தாவரியல் பூங்கா, சிற்பங்கள், பேட்டரியால் இயங்கும் வாகனங்கள், உட்குடம் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை குழாய் மூலம் செம்மொழி பூங்காவிற்கு வருவதால் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. செம்மொழி பூங்காவினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். செம்மொழி பூங்காவின் சிறப்பம்சங்கள் என்றால் இப்பூங்காவில் செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மரத்தோட்டம், நீர் தோட்டம் மற்றும் மணல் கழிவு தோட்டம், பலவை வன தோட்டம், மலர்ந்த தோட்டம், மூங்கில் தோட்டம், நட்சத்திர தோட்டம், ரோஜா தோட்டம், பசுமை வனம் போன்ற என 23 வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மற்றும் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள செண்பக மரம், கல்லியல்பு, மிளகு மரம், கடல் திராட்சை மரம் என்ற பல்வேறு மரங்களும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் செம்மொழி வனத்தில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள மரங்கள் மற்றும் செடிகள் நடப்பட்டு உள்ளதோடு 2000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகளும் ரோஜா தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இப்பூங்கா வளாகத்தில் கடைக்கோழி வளர்களின் கற்சிற்பங்களும் நிர்வகிக்கப்பட்டுள்ளது. செம்மொழி பூங்காவுக்கு வளாகத்தில் நுழைவுச்சீட்டு வழங்கும் இடம் மற்றும் அனுமதி மைய கூட்டம் போன்றவற்றை 500 பார்வையாளர்கள் அமரக்கூடிய வகையில் திறந்தவெளி அரங்கம் மற்றும் பூங்காவில் பணியாற்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கு அறை மற்றும் உணவு ஒப்பனை அறை, சில்லறை விற்பனை நிலையம், செயற்கை நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. செம்மொழி பூங்கா வளாகத்தில் தரைத்தள வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு மொத்தம் 453 கார்கள் மற்றும் 10 பேருந்துகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு கட்டுமான பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் செம்மொழி பூங்கா வளாகத்தில் ஜெர்மன் தொழில்நுட்பத்துடன் மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு மற்றும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது. இப்பூங்கா வளாகத்தில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக நடைப்பயணியும் சாலைகள் வசதியும் அமைக்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்காக ஏதுவாக அங்கன்வாடியும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. செம்மொழி பூங்கா வளாகத்திற்குள் உலக தரத்தில் உடற்பயிற்சி கருவியுடன் கூடிய திறந்தவெளி உடற்பயிற்சி கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதானது 4000 சதுர அடி பரப்பளவில் உள்ளவன மாதிரி காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் விளையாடுவதற்காக 14,000 அடி பரப்பளவில் சதுர விளையாட்டு திடல் மற்றும் சிறுவர்களுக்கான உள் விளையாட்டு அறை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுவதற்கான எதுவாக தனித்தன்மை உடைய விளையாட்டு திடல் போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு இந்த செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதை தற்போது தமிழக முதல்வர்கள் திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து செம்மொழி பூங்காவின் சிறப்புகளை ஆய்வு செய்து வருகின்றார்.